ஸோ கைஸ் உங்க எல்லாருக்குமே நித்யா மேனன் அவங்கள தெரிஞ்சிருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் படத்தில் நடிச்சதுக்காக நேஷனல் அவார்டு பெஸ்ட் ஃபீமேல் ஆக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புஷ்பா பார்ட் 1க்கும் பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் எதுவுமே பேச வரல. நான் வந்தது என்னன்னா, ஓகே அது ஃபீல் குட் மூவி, யா நல்லா இருந்துச்சு கொடுத்துருக்கீங்க. அதுவும் ஒரு கடத்தல் படம் இருந்தாலும் நல்லா இருக்கு, ஓகே அதுக்கும் கொடுத்துருக்கீங்க. ஆனால் கத்தின்ற ஒரு விஜய் அண்ணா படம், அந்த படம் நான் நேத்தான் பார்த்தேன், அதனாலதான் நான் இவ்வளோ பேசுறேன். அந்த படத்துல ஒரு சீனும் சும்மா செதுக்கி இருக்காங்க. ஆனா அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கல. எனக்கு அது புரியவும் இல்லை. இப்ப கத்தி படம் வந்து எப்படின்னா, நான் சொன்னேன்ல எனக்கு சொல்லே வார்த்தை இல்லைன்னு, அந்த அளவுக்கு செமையா இருக்கு. ஆனா அந்த படத்துக்கு மட்டும் நேஷனல் அவார்டு இல்லை. இதை வந்து நான் எங்க அண்ணன்ட்ட சொன்னேன், ஏன்னா அவன் தீவிரமான தளபதி வெறியனா. அவன்கிட்ட நான் சொன்னேன், டே இந்த மாதிரி கத்தி படம் செமையா இருக்கா அப்படின்னு. நான் நேத்தான் பார்த்தேன், அதெல்லாம் நான் சூரியன் நான் பண்ணேன். ஓகே நான் உன்ட்ட சொன்னேன், டே நல்லா இருக்கா ஏன்டா கொடுக்கலன்றதுக்கு, இதாண்டா அரசியல் அப்படின்றான். இப்ப புஷ்பா படம் யா அது கடத்தல் படம், திருச்சிற்றம்பலம் அது ஃபீல் குட் மூவி, ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த படத்தோட கத்தி படம் வந்து பல மடங்கு மேல. ஓகேயா, அந்த படத்துல எல்லாமே செம்மையா இருக்குங்க. அது இல்லாம அதுல டைரக்டாவே கொக்கோ கோலா அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியை எதிர்த்தும் விவசாயிகள் அதை பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் பூமர் போடுறேன்லாம் நினைக்க வேணாம். ஸோ எனக்கு அந்த படம் வந்து நேற்று தான் பார்த்தேன், எனக்கு ஒரு ஆச்சரியம். என்னோட படம் வந்து இப்படி, ஏன்னா நான் அதை பார்க்கும்போது சின்ன பையன், அப்போ எனக்கு அவ்வளோ புரியல. என்னடா இப்படி சிரிக்கி இருக்கீங்க படத்தை, ஐயோ வேற லெவல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெர்சலும் சொல்லலாம். டாக்டரில் என்னென்ன ஊழல் நடக்குது அது எனக்கே தெரியும். ஸோ நானே பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பிகில் படம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் உமன் ஃபுட்பால்லாம் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி படத்துக்குலாம் நேஷனல் அவார்டு கொடுக்காம கடத்தல் படம், ஃபீல் குட் இதெல்லாம் வந்து நான் குறை சொல்ல, ஏன்னா எனக்கு இந்த படங்களும் பிடிக்கும். அப்புறம் ஏன் விஜயனாக்கு மட்டும் இப்போ வரைக்கும் நேஷனல் அவார்டு கிடைக்கல? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு பக்கமான ஹாலிவுட் படம்னா லியோ தான். ஆனால் லியோ படத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவனுங்க நேஷனல் அவார்டு கொடுக்கல. அந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது தெரியும், என்னோட ஹாலிவுட் ரேஞ்சில் ட்ரெய்லரே அப்படி இருந்துச்சு. ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்த படம், அதுக்கே நேஷனல் அவார்டு கொடுக்கல. எனக்கு ஏனே புரியல, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஏனோ தெரியல, ஒண்ணுமே புரியல, ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கு. ஸோ கைஸ், அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க.